அடுத்த நாள் அதிகாலை விதவை நந்தினியின் வீட்டு கதவு மெதுவாக திறந்தது. முதலில் நான் வெளியே வந்தேன். அதன் பிறகு நந்தினி. அவளுடைய கண்கள் சிவந்திருந்தன. இரவு முழுவதும் தூங்காத முகம், கையில் ஒரு போர்வை. தெருமுனையில் நின்றிருந்த 3 பெண்கள் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தார்கள். இரவு முழுக்க அந்த வீட்டில்தானே இருந்தான். கணவன் இறந்து 3 வருடமாச்சே, இதுதான் முடிவா என்ற வார்த்தைகள் என் காதில் தெளிவாக விழுந்தன. நந்தினி எதுவும் பேசவில்லை. நான் மட்டும் அவளை ஒருமுறை பார்த்துவிட்டு அமைதியாக நடந்தேன். ஊருக்கே தெரிந்தது அந்த அதிகாலை. ஆனால் அந்த இரவில் உண்மையில் என்ன நடந்தது யாருக்கும் தெரியவில்லை. 3 வருடங்களுக்கு முன் நந்தினியின் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. கணவன் முரளி, மகள் காவ்யா, சிறிய வீடு, சிறிய வருமானம், ஆனால் பெரிய பாசம். ஒரே விபத்தில் முரளி உயிரிழந்த பிறகு அவளுடைய உலகமே வெறுமையாகி போனது. வெள்ளை சேலை, முகத்தில் சிரிப்பு இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே சிலரின் பரிதாப பார்வை, சிலரின் ஆசை பார்வை. அவள் யாரிடமும் நெருங்கி பேசவே பயந்தாள். அந்த ஊரிலே நான் ஒரு பள்ளி ஆசிரியன், முரளியின் நண்பன். அவன் இறப்புக்கு முன் சொன்ன கடைசி வார்த்தை இன்னும் என் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. நந்தினியும் என் குழந்தையும் தனியா இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைக்காகவே அவ்வப்போது அவர்களின் வீட்டுக்கு சென்று தேவையான உதவிகளை செய்துவிட்டு வந்து விடுவேன். ஆனால் ஊர் அதை உதவியாக பார்க்கவில்லை. ஒவ்வொரு பார்வையிலும் ஒரு சந்தேகம், ஒவ்வொரு கிசுகிசுவிலும் ஒரு கதை. நந்தினிக்கும் அது தெரியும். அதனால்தான் நான் வீட்டிற்குள் வந்தாலும் அவள் எப்போதும் ஒரு தூரம் விட்டு மட்டும் பேசுவாள். அந்த தூரமே அவளுடைய மரியாதை. அந்த மரியாதையே எனக்கு பொறுப்பு. ஒரு நாள் மாலை மழை பெய்யத் தொடங்கியது. மின்சாரம் போய்விட்டது. அந்த இருளில் என் கைபேசி ஒலித்தது. திரையில் தெரிந்த பெயர் நந்தினி. நடுங்கும் குரலில் அவள் சொன்ன ஒரே வார்த்தை, தயவு செய்து உடனே வாங்க. அந்த ஒரு அழைப்பே அடுத்த நாள் முழு ஊரும் தவறாக பேசப்போகும் இரவின் தொடக்கம் என்பதை அப்போது நான் அறியவில்லை. நான் நந்தினியின் வீட்டை அடைந்த போது மழை இன்னும் பலமாக பெய்து கொண்டிருந்தது. கதவை திறந்தவுடன் அவள் கண்களில் இருந்த பயம் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. காவ்யாவுக்கு திடீரென்று மூச்சு விட முடியல. குழந்தை காய்ச்சலால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஊரில் ஆம்புலன்ஸ் வர முடியாத நிலை. சாலைகள் தண்ணீரில் மூழ்கியிருந்தன. நான் குழந்தையை தூக்கி கொண்டு நந்தினி குடையை பிடித்தபடி மழையில் ஓடினோம். மருத்துவமனையில் மருத்துவர் சிகிச்சை தொடங்கினார். இன்னும் கொஞ்சம் தாமதமா வந்திருந்தால் ஆபத்து அதிகமாயிருக்கும் என்றார். அந்த இரவு முழுவதும் நாங்கள் மருத்துவமனை வாசலில் காத்திருந்தோம். அதற்குள் ஊரில் வேறு கதை உருவாகிவிட்டது. இரவு முழுக்க அவன் அவளுடன் இருந்தான். விடியற் காலையில்தான் வெளியே வந்தான். யாரும் உண்மையை அறிய முயற்சிக்கவில்லை. காலை குழந்தையின் நிலை சீரானது. நந்தினி கண்ணீர் மல்க என்னை பார்த்தாள். நன்றி என்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதையும் சொல்ல முடியவில்லை. வீட்டிற்கு வந்தபோது தெருவில் நின்றிருந்தவர்கள் எங்களை அமைதியாகவே பார்த்தார்கள். அவர்களின் பார்வையில் குற்றச்சாட்டு இருந்தது. நான் எதுவும் விளக்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு ஊர் மன்றத்தில் அனைவரும் கூடியிருந்தனர். அப்போது மருத்துவர் எழுந்து பேசினார். அந்த இரவு இந்த மனிதர் குழந்தையை நேரத்தில் கொண்டு வரவில்லை என்றால் உயிரை காப்பாற்ற முடியாது. மன்றம் அமைதியாகிவிட்டது. நந்தினி மெதுவாக எழுந்து அனைவரையும் பார்த்தாள்.
என் கணவர் உயிரோடு இருந்தபோது இவர்தான் அவருடைய நெருங்கிய நண்பர். அவர் இறந்ததற்கு முன் என் குடும்பத்தை முடிந்தவரை கவனித்துக்கொள் என்று கேட்டிருந்தார். அந்த வாக்குறுதியைத்தான் இவர் காப்பாற்றினார். அவள் தொடர்ந்து சொன்னாள், ஒரு விதவை சிரித்தாலும் சந்தேகம், அழுதாலும் சந்தேகம், உதவி கேட்டாலும் சந்தேகம். ஆனால் அந்த இரவு என் மகளின் உயிரை காப்பாற்ற வந்த மனிதரை நான் வாழ்நாள் முழுவதும் மதிப்பேன். அந்த வார்த்தைகள் கேட்டதும் பலர் தலை குனிந்தனர். நான் அமைதியாக வெளியே நடந்தேன். என்னை பற்றி பேசிக் கொண்டிருந்த அதே தெரு இப்போது அமைதியாக இருந்தது. மழை நின்றிருந்தது. வானத்தில் மெதுவாக சூரியன் உதித்து கொண்டிருந்தான். அந்த வெளிச்சத்தைப் போலவே உண்மையும் தாமதமாக வந்தாலும் வந்துவிட்டது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.